அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 473, 474 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் அந்த சண்டைலாம் முடிஞ்சது இல்லையா? இப்போது இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, இவங்களுமே கார்டியன் கிளானை சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களாலும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக முடியாது. இருந்தாலுமே யூனிவர்ஸ் வில் கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னா டிரான்செண்டன்ட் ரெல்மில் இருந்தால் மட்டும்தான் முடியும். நம்ம ஹீரோ கேட்குறான், அப்படியா அப்படின்னு கேட்குறான். அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால மட்டும்தான் நேருக்கு நேர் நின்று அதுக்கிட்ட சண்டை போட முடியும், அட்லீஸ்ட் பேச்சுவார்த்தையாச்சும் நடத்த முடியும். இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், சரிங்க நம்ம யூனிவர்ஸில் டிரான்செண்டன்ட் ரெல்மில் இருக்கக்கூடிய யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 ஈபாக்ஸ்னா கிட்டத்தட்ட 12 மில்லியன் இயர்ஸ். அந்த 12 மில்லியன் இயர்ஸில் ஒருத்தனை கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோட ஆண்டி அவங்களும் வந்துட்டாங்கப்பா. அதாவது அவன் சிஸ்டருடைய அம்மா. இவங்க பேசிக்காக இந்த பசங்களுக்கெல்லாம் கிராண்ட் மதர் தானே. இவங்க வந்தோடனே எல்லா பசங்களும் கிராண்ட் மதர் அப்படின்னு கூப்பிடுது. இவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, குடும்பத்தை நல்லா செழிப்பாக வளர்த்துருக்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை பற்றி கேட்குறான். இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா மாட்டிக்கிட்டு இருக்குது உண்மைதான், ஆனால் அந்த மனுஷனுக்குலாம் எதுவும் ஆயிருக்காது, அவரை தேடி தான் போகிறேன், கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் அவனோட சிஸ்டர் பற்றி கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, யூனிவர்ஸ் வில் எப்பவுமே ஃபேராக இருக்கும், அநியாயமாக எதுவுமே பண்ணாது, அவள் பெருசாக எந்த தப்பும் பண்ணலை, ஸோ அவள் சேஃபாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் கவலைப்படுறது யாரை பற்றினா நம்ம ஹீரோவை பற்றி தான். ஏன்னா இவனை பாதுகாக்கிறதுக்கு பக்கத்தில் யாருமே இல்லை இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோயேன், ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி அந்த தாந்தாய் செக்டர் இருக்குல்ல, அங்கே போயிடு. அவங்க கார்டியன் கிளான் தான், அவங்களால காமன் பீப்புள் பிரச்சனைக்குள்ளே வர முடியாது, ஆனால் அந்த ஏரியாவுக்குள்ளே எவனும் பிரச்சனை பண்ண மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை சொல்லிவிட்டு அவங்க ஆண்டி என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவை தேடி கிளம்பிட்டாங்கப்பா. இந்த லேடி அந்த எம்பரரை தேடி போகிறா அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேர் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவள் போகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளேஸ். ஆமாம், அங்கே போனவெல்லாம் இது வரைக்கும் திரும்ப உயிரோட வந்ததே இல்லையா. இது பத்தாவதுக்கு அந்த இடத்துல யூனிவர்ஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது கிடக்குதான். இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, அவள் மட்டும் உயிரோட திரும்ப வரலன்னு வச்சுக்கோ, இந்த டிவைன் ரெல்மில் பவர் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஷிஃப்ட் ஆகிடும் அப்படிங்கிறானுங்க. ஸோ இந்த லேடியுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த தாந்தாய் கிளான் இருக்குல்ல, அவன் நினச்சா எப்போ வேணா அங்கே வரலாம், ஒரு டோக்கனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த பசங்களை பார்த்து நீங்களும் கிளானுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்கப்பா. ஆக்சுவலாக அவங்களாம் திருன்னு முழிக்கிறாங்க. அந்த சமயத்தில் டிராகன் என்ன சொல்லுது, ஆக்சுவலாக அவங்க பசங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா இந்த குழந்தைய பணயமாக வச்சு நம்ம ஹீரோவை யாரும் மிரட்டக்கூடாதுல்ல, அதுக்காக அவங்க பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே அந்த பசங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். அந்த கிளானில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்கள என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எம்பரர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னோடனே பசங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிச்சிங்க. ஆக்சுவலாக எல்லா பசங்களும் போல் இந்த 2 பொண்ணுங்க மட்டும்தான் போகுது. மற்ற 2 பேரை நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். இப்போ அந்த இடத்துக்கு ஜென்ரல் சாவ் வராரு. இவன் என்ன பண்ணுறான், அந்த மனுஷனுக்கு நன்றி சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உங்கள் அப்பா இந்த யூனிவர்ஸோடைய ஹீரோ, கண்டிப்பாக அவரை பற்றி யாராவது தப்பாக பேசினா நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மனுஷன் இவ்வளோ நேரம் சண்டையை வேடிக்கை பார்த்தார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவனோட சிஸ்டர் என்ன பண்ணா, ஹாஃப் ஸ்டெப் டிரான்செண்டன்ட் லெவல் பவரை காட்டிட்டு போனான். இவனுமே சீக்கிரமாக அந்த லெவல் ரீச் பண்ணிவிடுவான். ஸோ எப்படியாவது இந்த பொண்ணை இவன் கூட கோத்து வேணும்னு மனுஷன் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவனுக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷன் சேருது. இந்த டிவைன் ரெல்ம் இப்போ பிரச்சனையில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏலியன் ரேஸ் உள்ளுக்குள்ளே அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். அவங்களுக்கு தெரியுது இவங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருக்காங்கன்னு. ஸோ வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு, அவர் அவரோட வேலையை காட்ட ஆரம்பித்தோன்னே பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை தான் அப்பா சொல்லிட்டு போனாரோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம டிராகன் என்ன சொல்லுது, நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாத, எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உங்கள் அப்பாவோட ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படிங்குது. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் அந்த எம்பரர் 2 பேருமே தான் அடைபட்டிருக்காங்க, இவனுங்க மட்டும் அந்த இடத்துல போய் அடைபடலன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏலியன்ஸ் உள்ளுக்குள்ளே பிரச்சனை பண்ணுமா. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், நீ என்ன சொல்ல வர, அப்போ எங்கள் அப்பா வேணுனே தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு ஒரு ட்ராப்பை செட் பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரியா அப்படிங்கிறான். ஏன்னா மனுஷன் வீக்காக இருக்காருன்னு தானே எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இருக்கலாம், ஏன்னா இவங்க அப்பா ஜஸ்ட் பார்வையை வச்செல்லாம் எடை போட முடியல, மனுஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மனுஷனாக இருக்கான், அவன் என்ன பிளான் பண்ணுறானே புரியல அப்படிங்குது நம்ம டிராகன். ஆக்சுவலாக அந்த ஃபீனிக்ஸ் லேடியுமே அவங்க அப்பாவை பற்றி பேசியிருப்பாங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, எனக்கு தெரிஞ்சு அவள் பார்த்தது உங்கள் அப்பாவை டிரான்செண்டன்ட் ரெல்மில் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்குதுங்க. நம்ம ஹீரோவுமே என்ன யோசிக்கிறான், அப்போனா இந்த யூனிவர்ஸில் இருக்கிறது எங்கள் அப்பாவோட க்ளோனாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். இப்போது மனுஷன் ஆல்ரெடி டிரான்செண்டன்ட் ரெல்மில் இருக்கார் அப்படின்னா அவர் யாரை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்துமே இந்த அளவுக்கு இறங்கி பிளான் போடுறாரு, அப்போ அவங்களோட எதிரிகள் எந்த லெவலில் இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான், சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம டிராகனுமே என்ன சொல்லுது, கண்டிப்பாக நானுமே பழைய நிலைக்கு போகணும், ஹாஃப் ஸ்டெப் டிரான்செண்டன்ட் ரெல்மில் இருந்தால் கூட என்னை வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுறாங்க அப்படிங்குது. இப்போ ஆவுதிங்க கேட்குறாரு, நம்முடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல ரெஸ்ட் எடுப்போம் அப்படிங்கிறான். இந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, எல்லாம் முடிஞ்சில்ல, அடுத்து ஸ்டார் பேலஸை க்ளீன் பண்ண வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. 2 துரோகிங்க ஓடுறானுங்க, எங்கே விட்டார் அவரு, 2 பேரையும் முடிச்சு விட்டாரு.
மனுஷன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை கூட்டு போகிறான். நீ வாப்பா நம்ம உள்ளுக்குள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாரு. போகும்போது நம்ம ஹீரோவுக்கு நன்றி சொல்கிறாருங்க. ஏன்னா இப்போ இவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஸ்டார் பேலஸ் ஒரு வழி ஆயிருக்கும். இவன் இருந்தனால தான் இந்த இடம் காப்பாற்ற முடிஞ்சது. இவன் என்ன சொல்கிறான், இந்த இடத்துல நீங்கள் எனக்கு ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சுருக்கீங்க, நான் காப்பாற்றாம எப்படிங்க அப்படிங்கிறான். அவர் கேட்குறாரு, சரிப்பா அவனுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இவன் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, அடுத்த பிளான் ஒன்றே ஒன்று தான், நான் ஸ்ட்ராங் ஆகணும், அவ்வளோதான். அந்த தாத்தா என்ன சொல்கிறாரு, இப்போ இங்கே ஏகப்பட்ட எம்பரர்ஸ் இறந்து போனாங்கல்ல, அவங்க லாஸ் எல்லாத்தையும் மனுஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கானா, ஸோ நீ போய் அதெல்லாம் ரிஃபைன் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இவனுமே வேண்டான்லாம் சொல்லலை, ஏன்னா வேண்டான்னு சொன்னால் ரூடாக இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறான். அங்கே போய் பார்த்த உடனே நம்ம டிராகன், அட கிழட்டு பயில எவ்வளோ லாஸராக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கே அப்படிங்குது. ஸோ அங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அங்கே இருக்க எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கடந்து போது இவன் வந்து 6th ட்ரைபிளேஷன் டிவைன் எம்பரர் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோ வெளியில் வந்தோடனே அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா லெவல் 6 ரீச் ஆகிட்டான்ல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இந்த தாத்தோடைய உதவி இல்லைனா அவனால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதுக்கு காரணமே அவர் தான். இது பத்தாதுக்கு நம்ம டிராகனும் சரி, நம்ம சீனியரும் சரி, 2 பேருமே 8th ட்ரைபிளேஷன் லெவல் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவனால் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். அந்த சமயத்தில் இந்த குட்டி பொண்ணு ஓடி வருது. இன்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், அவங்க அம்மாவை யாரோ அட்டாக் பண்ணுறாங்களாம். நம்ம பறவையே டென்ஷன் ஆயிடுச்சுங்க, எவ்வளோ தைரியம் அவனுங்களுக்கு அப்படின்னு கேட்குது. ஆவுதுங்க என்ன சொல்கிறான், நான் வரட்டுமா, நான் போய் சண்டை போட்டுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை என் சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுமே அவன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஏதோ பிளான் பண்ணுறான்னு அர்த்தம், நாம் ஒன்றா போவோம் அப்படிங்கிறான். தாத்தா என்ன கேட்குறாரு, நான் வேணா ஆட்கள் அனுப்பட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் லின்ஃபேங் என்ன சொல்கிறான், இல்லை அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருங்க, அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இவனுங்களை பார்த்தா ஒரு ஏலியன் ரேஸ் மாதிரியே இருக்குது. இவனுங்க எதுக்கு வந்து அட்டாக் பண்ணுறானுங்கன்னு தெரியல. அப்போ கூட ஒருத்தன் கேட்குறான், ஏங்க அவள் கையில் இருக்கக்கூடிய ஸ்வாட்லேருந்து வர ஆரா பயங்கரமாக இருக்குது, நம்ம கண்டிப்பாக அந்த டிவைன் கிளான் அட்டாக் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் என்ன சொல்கிறான், டேய் பயப்படுறதுக்கு என்னடா இருக்குது, அவள் ஏற்கனவே பிரிசனர், அதெல்லாம் நீ பயப்படாத அப்படிங்கிறான். இதெல்லாம் பார்த்தா அதுக்கு இவளுக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி ஒரு கனெக்ஷன் இருக்கா? அப்போது ஏதோ ஒரு வகையில் அந்த எம்பரர் கூட இவளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. அதான் அவனுக்கு சொல்கிறானுங்க, அந்த எம்பரர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தானடா, எப்படியோ அவன் மேலே ஏகப்பட்ட பேர் காண்டில் இருக்காங்க, அவனுக்கு ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. இம்பீரியல் கோர்ட் மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸுமே அவனுக்கு கொல்லணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிறான். ஆனால் இவனுங்க இங்கே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன இன்டென்ஷன் அப்படிங்கிறது இவங்க தெளிவாக சொல்லலை. இவன் என்ன சொல்கிறான், இங்கே பார்ப்பா எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க, ஒழுங்காக சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா உயிரோடு இருக்கலாம், இல்லைனா அவ்வளோதான் செத்து போயிடுவீங்க அப்படிங்கிறான். இப்போ இந்த லேடி என்ன பண்ணுறா தெரியுமா, நம்ம பிரின்சஸ்ஸு இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே ஒரு பேர்ல்குள்ளே அனுப்பிச்சிட்றாங்க. அந்த பேர்லையுமே அவன் கையில் எடுத்துருவானா, அப்போ யாரும் சரண்டர் ஆக மாட்டீங்க, செத்து போங்கடா அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சீனியர் அவன் பின்னாடி வந்து பேய் மாதிரி நிற்கிறாங்க. என்ன தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. அவனால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. அசால்ட்டாக அவனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இவ்வளோ நேரம் வீரவாசனம் பேசினவன் இப்போ இங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். ஸோ இவன் தப்பிச்சானா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.